யாபேஸ் தன் சகோதரனை விட கனம் மிகுந்தவனாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. யாபேசுடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்தில் அவர் ஜெபித்த போது யாபேஸ் கனம் மிகுந்தவனாக மாற்றப்படுறாரு. அவருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, எல்லாம் இருந்த போதிலும் யாபேசை ஆண்டவர் கனம் உள்ளவனாக மாற்றினாரு. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம் இருந்துட்டு இருக்கா? இந்த பிரச்சனையில நான் கஷ்டப்பட்டு போயிடுவேன்னு கவலையோட இருக்கீங்களா? எப்படி யாபேசு கனம் மிகுந்தவனா ஆண்டவர் மாற்றினாரோ அதே போல உங்களையும் உங்க வாழ்க்கையில கனம் மிகுந்தவர்களா ஆண்டவர் மாற்றுவாரு. நீங்க ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு நீங்க உங்க வாழ்க்கையில கனம் மிகுந்தவர்களா மாற போறீங்க. ஆமென்.